ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கடாய் பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கடாய் பன்னீர் செய்ய தேவையான பொருட்களில் மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான காரம் இதை எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் ட்ரையாக ஒரு ட்ரையாக இருக்கிற பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சால்ட்டு, சோம்பு, சிகப்பு மிளகாய், மிளகு, தனியா, சீரகம் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாங்க. பாருங்கள், வறுத்தது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இது பவுட்ரு பண்ணிக்கலாங்க. கடாய் பன்னீர் செய்ய மசாலா பவுட்ரு ரெடியாக இருக்குங்க. இது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட வறுத்து செஞ்சு வச்சுக்கலாம். நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இப்போ நான் செய்கிற ரெசிபிக்கு தகுந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கடாய் பன்னீருக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு இந்த சைஸில் மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் இதே சைஸ் மீடியம் சைஸ் ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு ரன் விட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு பூண்டு, இஞ்சி, வெங்காயம் ஓரளவுக்கு துருவலாக பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் அதே மாதிரி ஒரு ரன் விட்டு எடுத்துக்கலாங்க. கடாய் பன்னீர் கிரேவிக்கு பாருங்கள், ஆனியன் இந்தளவுக்கு கோர்ஸாக ரன் பண்ணி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு இந்தளவுக்கு கோர்ஸாக, டொமேட்டோ பாருங்கள் அங்கங்கே தெரிகிற மாதிரி. எப்போவும் நல்லா மையாக அரைச்சிடுவோம் பார்த்திங்களா, எந்த கிரேவி செஞ்சாலும் இதுக்கு அந்த மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு எடுத்துக்கணுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் கீ விட்டுக்கலாங்க. இது ரெண்டும் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. நம்ம சேர்த்த கீ லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் இப்போ போட்டுடலாங்க. ஆனியன் அரைச்சி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துடலாங்க. இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு அப்புறம் வெங்காயம் இதோட பச்சை வாசனை போக கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம இந்த ரெசிபிக்கான பவுடர் மசாலா அரைக்கும் போதே உப்பு சேர்த்திட்டோம். அதனால் பார்த்து கவனமாக சேருங்க. நான் சேர்க்குற மாதிரி விட்டால் நீங்கள் சேர்க்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கரெக்டாக நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகணுங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த நம்ம சேர்த்த உப்புனால சீக்கிரம் நல்லா வதங்கிடுங்க. நான் ஆயில் கம்பல்சரி சேர்க்கணுங்க, அப்போ தான் நல்லா வரும். ஆயில் கூட நான் கீ சேர்த்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதில் நீங்கள் முழுக்க பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. ஆயிலை கம்மி பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பட்டரில் கூட செய்யலாங்க. கடாய் பண்ணி இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், கிரேவி நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இப்போ நம்ம கடாய் பன்னீருக்குன்னு நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா கரெக்டாக இதுக்கு தகுந்த அளவு தாங்க நான் எடுத்திருக்கேன். இது இப்போ அப்படியே சேர்த்துடலாங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை வறுத்துட்டு தான் செஞ்சுருக்கோம், இருந்தாலும் கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கடாய் பன்னீர் கிரேவி செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் போதுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கடாய் பன்னீர்னு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ பன்னீரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த கிரேவி செஞ்சு அந்த பேனையே ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் கீ, ரெகுலர் குக்கிங் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. இப்போ கடாய் பன்னீருக்கு மெயினானது பன்னீர் தாங்க. இது நான் ஒரு சின்ன கப்பில் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்தளவுக்கு கேப்சிகம், இந்தளவுக்கு டொமேட்டோ, சின்ன சைஸில் 2 டொமேட்டோ, சின்ன கேப்சிகம் 1, ஒரு 1/2 கப்பு பன்னீர்.
அப்புறம் சின்ன சைஸ் ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பன்னீர் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் எவ்வளோ வேணால் சேர்த்திக்கலாங்க. கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கலாங்க. இப்போ நாம் ஹீட் பண்ணி வச்சுருக்க பட்டர் போட்டு நம்ம பேனை ஹீட் பண்ணியிருக்கோம். பட்டர் மெல்ட் ஆகிருக்கும். அதில் இப்போ நம்ம சேர்த்திக்கலாங்க. இதை பாருங்கள், கேப்சிகம், பன்னீர், டொமேட்டோ, ஆனியன் மெல்ட்டான பட்டரில் இப்போ நம்ம சேர்த்திக்கலாங்க. எல்லாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. பட்டரோட ஸ்மெல்லுக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம மசாலா பவுடர் மசாலா ரெடி பண்ணும்போது எவ்வளோ ஃப்ளேவராக இருந்ததோ அதே மாதிரி இப்போ நாம் இதை வதக்கும்போது அந்த பட்டர் ஸ்மெல்லுக்கு சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம சேர்த்த பட்டரில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்குங்க, க்ரன்ச்சி ஆகிட்டுருக்குங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் டேஸ்ட்டாக நம்மளோட கடாய் பன்னீர் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதுங்க. இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், பட்டர்னு நம்ம சேர்த்த கரம் மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா இந்தளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ நாம் இந்த கடாய் பன்னீருக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இப்போ சேர்த்துடலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நாம் கடாய் பன்னீருக்கு கிரேவி தனியாக ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் பட்டரில் கரம் மசாலாவோடு நல்லா வதக்கி வச்சுருக்கோம். 2 சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. சுடு தண்ணி தாங்க ஊற்றணும். ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. நிறைய ஊற்றிடக்கூடாதுங்க. ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சேர்த்திக்கலாங்க. இப்போ இது நல்லா கிரேவியாக தண்ணி சேர்த்ததுனால நல்லா கொதிக்கட்டுங்க. 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஏதாவது பத்தலைன்னா இப்போவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. சரி, பவுலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக செம்மையாக நம்மளோட கடாய் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. சிம்பிள் ரெசிபி தாங்க. இது ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணுன்னு அவசியமே இல்லைங்க. எல்லா திங்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக செய்யலாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நாம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த சந்தோஷம் நம்மளுக்கு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக செம்மையாக வருங்க. பாருங்கள், இந்த பன்னீர் கிரேவிக்கு நான் கூட செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அதனால் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நான் மேலே இந்த மாதிரி பட்டர் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. பட்டர் இல்லைன்னா கீ கூட மேலே போட்டுக்கலாங்க. சூடாக இருக்கும்போதே போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி மெல்ட் ஆகி இதில் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பட்டர் நான்னு சொல்லுவாங்க இது கூட இந்த பட்டர் நானுக்கு கடாய் பன்னீர் சூப்பர் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடாய் பன்னீர் கிரேவி கூட நான் செஞ்சால் சூப்பராக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? நான் ரெசிபி ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, பார்த்து செய்யுங்க. இந்த ஈஸியான ரெசிபி செம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.